தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், வைகோ எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்? முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்வதற்காக சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த கிண்ணம் பகுதியில் அவருக்கு இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டதன் காரணமாக தொடர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 1 மாதங்களாகவே தொடர்ந்து வீட்டிலிருந்தே அவர் சிகிச்சை மேற்கொண்டு உடல்நலம் கொண்டு பாதுகாப்பு வந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த வலது பக்கம் உள்ள கிண்ணம் பகுதியில் சிறிய அறுவை சிகிச்சையாக இன்னைக்கு காலை ஒரு 9 மணி அளவில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவருக்கு இன்று மாலை அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகளானது தீவிரமாக தற்போது நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மாநாட்டிற்காக சுற்றி வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இந்த வட தமிழகம் பகுதிகளில் தொடர்ந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது அவர் வீட்டிற்கு சென்ற போதுதான் திடீரென அவர் இந்த வழிக்கு கீழே விழுந்ததன் எதிரொலியாக இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக தான் அங்கிருந்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு அந்த அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டது. அதன் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்த பின் 2 நாட்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் மேலும் தொடர்ந்து வாரத்திற்கு மேலாக வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை மேற்கொண்டார். அதன் தொடர்ந்துதான் வந்து ஒரு 2 மாதங்களாக அவர் வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் திடீரென இன்று காலை அவருக்கு அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய தோள்பட்டையில் லேசான வலி ஏற்பட்டதன் காரணமாக தொடர்ந்து இன்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டதில் மேலும் ஒரு அறுவை சிகிச்சையானது சிறிய முறையில் செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக தான் இன்று மாலைக்குள் அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தோள்பட்டையில் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சையின் ஒரு பகுதியாக தான் மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் செய்யப்பட உள்ளதாக மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அவரை பற்றி, அதாவது கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவை பற்றி கட்சி நிர்வாகிகள் யாரும் பதற்றம் அடைய வேண்டாம், அவர் நலமுடன் இருக்கிறார் என்றும், மேலும் மருத்துவமனைக்கு யாரும் வர வேண்டாம், அவர் 1 நாட்களில் வீடு திரும்பிடுவார், பிறகு அவர்களை பார்ப்பதற்காக கட்சி நிர்வாகிகள் வீட்டிற்கு வரலாம் என்றும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்று மாலைக்குள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஏற்கனவே தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பான சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.